கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த நம்முடைய தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவுக்கு துதி ஸ்தோத்திர கன மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு புதிய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனம். நீங்க பைபிள் இருந்தா நீங்க பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. அப்படிலாட்டா கூகுள்ல கூட நீங்க இந்த சங்கீதம் 55 12 22 போட்டீங்கன்னா வந்துடும். அதுல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அப்படின்னு இருக்கும். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மனிதனுடைய பாரம் என்றால் என்ன? கவலையெல்லாம் என்ன? ஒரே ஒரு கவலை தான் இருக்குது. என்னன்னா, சத்துருக்களை நினைத்த கவலை. அதே சங்கீதம் 55:12 நீங்க பாத்தீங்கன்னா, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல அப்படின்னா நான் சகிச்சிருப்பேனே, எனக்கு விரோதமா எழும்பினவன் என் பகைஞன் அல்ல அப்படின்னா நான் பொறுத்து போயிருப்பேனே, எனக்கு என்னோட உட்கார்ந்து என்னோட ஒரு வழிகாட்டியா இருந்து என்னோட ஆலோசனை பண்ணி என்னோட பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்தவன் தானே இன்னைக்கு எனக்கு எதிரியா போயிட்டான் அப்படின்னு அதுல எழுதப்பட்டிருக்கும். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு இருக்கிற அழுத்தம் எல்லாம் என்னன்னா, என்னோட இருந்தவன் தானே எனக்கு சத்ருவாயிட்டான். எப்பவுமே எதிரிகள் வெளியே இருந்து வருவதல்ல, எதிரிகள் எப்பொழுதுமே நம்ம கிட்ட இருந்து தான் தோன்றுவார்கள். எனவேதான் எதிரிகளை நாமே வெட்டி வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. எதிரிகளை வெட்டி வீழ்த்துவது என்பது ஒரு மரத்தின் பக்க வேர்களை நாமே வெட்டி வீழ்த்துவதற்கு அர்த்தம். ஒரு மரத்தின் பக்க வேர்கள் வெட்டப்பட்டால் அந்த மரம் சாய்ந்து விடும். எனவே எதிரிகளை நீங்களும் நானும் வெட்டிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாரத்தை எல்லாம் ஆண்டவர் மேல் வைப்போம். இன்றைக்கு அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய மனதில் இருக்கிற அழுத்தங்கள், பாரங்கள், குடும்ப பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் எதுவானாலும் நீங்க வெட்டணும்னு நினைக்காம, நீங்க உடைக்கணும்னு நினைக்காம ஆண்டவர் மேல வச்சுட்டு நீங்க ஃப்ரீயா இருங்க. அவர் உங்களை ஆதரிப்பார், உங்களை தள்ளாட விடவே மாட்டார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. சங்கீதம் 55 ஆண்டவரே 22 படியாக இன்றைக்கு எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும். எல்லாரும் அமைதியையும் ஆறுதலையும் பெற்றுக் கொள்ளட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்பட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.